ரெபல் ப்ரீமியர் ஷோ படம் பார்த்தோம். ஸோ ரொம்ப எமோஷனலான கண்டென்ட். எல்லாத்த விட மியூசிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது மியூசிக்கில். உண்மையிலே ஜிவி அவரோட இந்திய படங்களை விட இந்த படங்களில் பாடி லாங்குவேஜ், ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கேரக்டரை நிகேஷ் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. ஃபஸ்ட்டு அதை திரையிலையும் அது ரொம்ப நல்லா வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸ்க்ரீன் பிளே வாஸ் குட். It was very nice and it was very fast paced. அண்ட் நிஜமாக இந்த படம் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மிகப்பெரிய கட்ஸ் வேணும். ஏன்னா ஸ்டூடெண்ட் பாலிட்டிக்ஸ் அப்படின்றத ஹேண்டில் பண்ணுறதுக்கான படங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னொன்று 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் நடக்கிற இந்த ஸ்டூடெண்ட் பாலிட்டிக்ஸ் அப்படின்றத ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப மெச்சூரிட்டி வேணும். அதை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கார் நிகேஷ். இந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ், இந்த அப்பா அம்மா கேரக்டர்ஸ், அந்த 2 பேருடைய அம்மா அழும்போது நமக்கு கண்ணில் தண்ணி வருது. எல்லாத்தையும் தாண்டி அந்த பாலிடிக்ஸ் எப்படி அந்த ஃபேமிலியை அஃபெக்ட் பண்ணுதுன்ற வரைக்கும் ரொம்ப டீப்பாக போய் அந்த படத்துலேருந்து நினச்சிட்டா என்டர்டெய்னிங்காக அதை வேணால் பண்ணியிருக்கலாம், இன்னும் நிறைய பண்ணியிருக்கலாம் அந்த கதையில் அப்படின்னு எல்லாரும் சொல்லலாம். ஆனால் எங்கேயுமே அந்த கதைக்கு நேர்மை இல்லாத ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த டைரக்டர் அவ்வளோ சிறப்பாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய இயக்குனர் முதல்ல எதுக்கு பாராட்டணும்னா இளைஞர்களை அரசியல் மயமாக்குறாரு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அரசியல் பேசுகிற ஒரு படமாக இந்த படம் வந்திருக்கு. அதற்காக நிகேஷை நம்ம பாராட்டணும். அடுத்தது ஜிவி. இந்த கதையை இது ஒரு தமிழ் மலையாளம் இந்த ஏரியாவுக்குள்ளே இருந்தாலும் இதை மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற ஒரு துணிச்சலோட ஜிவி பிரகாஷ் நடிச்சிருக்காரு. ஒரு ஜனநாயகம், ஒரு கம்யூனிசம், ஒரு சமதர்ம சித்தாந்தம்ன்றது என்னன்னா, நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லைன்றதை ஏற்றுக்கணும். அந்த கருத்தை இந்த படம் வலியுறுத்துது. ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்க எந்த லாங்குவேஜஸ் சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கக்கூடாது. அவர்களுக்குள் அந்த பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக சொல்லி இருக்கக்கூடிய ஒரு படம். எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஒரே வார்த்தையில் சொல்லிடுறேன், உண்மைக்காக மட்டும்தான் ஜெயிக்கணும் அப்படின்னா எப்படி போராடுது அப்படின்னா சொல்லி கொடுத்துருக்காங்க, காமிச்சிருக்காங்க டைரக்டர். அது இல்லாமல் மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட் டெடிகேஷன் சூப்பர். இது ஜிவி பிரகாஷ் ரொம்ப ஒரு வேறு விதமாக நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் ஒர்க் அப்படின்னு நான் சொல்கிறேன். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அசுரன், ஜெய்பீம் இந்த வரிசையில் ரிபலும் கண்டிப்பாக வரும் அப்படின்ற நம்புகிறேன். கலர் டோன், எஸ்பெஷலி இந்த படத்தோட கலர் டோனே அந்த கலரிஸ்ட் யாருன்னு தெரியல. அந்த நெயில் பார்க்கல டிஐலாம் அந்த மூடை எக்ஸாக்டாக பிரதிபலிக்கிற மாதிரி இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த டெக்னிக்கலி வெரி வெரி பிரில்லியன்ட் ஃபில்ம். மெயினாக இந்த படத்தோட தீமை விட்டு ரொம்ப வெளியில் போகாமல் அந்த லவ் ட்ராக்கை அழகாக ஹேண்டில் பண்ணி அதுலேயே ஒரு சாங்கை வச்சு பண்ணது ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் அடக்குமுறை ஒடுக்குமுறை எங்கே இருந்தாலும் அதுக்கு எதிராக ஒரு குரல் ஒலிக்கிறத பற்றி பேசியிருக்கிற ஒரு படம். ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாப்பிக்கை டைரக்டர் நிகேஷ் டீம் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜிவி பிரகாஷ் ப்ரோ ஃபஸ்ட் டைம் ஐ திங்க் இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ரொம்பவே அவருக்கு சூட்டபுளாக இருக்கிற மாதிரி கொரியோகிராஃப் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அழகான ஒரு லவ் ஸ்டோரி, ரொம்ப க்யூட்டான ஒரு பேரிங். நம்ம ஹீரோ ஹீரோயின் அவ்வளோ இன்னோசென்ட்டாக இருக்காங்களேன்னு ரசிச்சுட்டே இருந்தோம். சடனாக ஒரு சம்பவம் நடக்குது. அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு விஸ்வரூபம் மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஃபைட் சீக்வன்சஸ் என்ஜாய் பண்ண ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. இது கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். எனக்காக நான் போராடினேன்னா நான் சாதாரண மனிதன், அடுத்தவனுக்கு நான் போராடினேன்னா அப்போ தான் நான் தலைவன். அவ்வளோதான் கான்செப்டே ஸோ இந்த ஜாதி மதம், நம்ம பேசுகிற மொழி, நம்ம இடத்த பார்த்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறது எவ்வளோ பெரிய குற்றம், தப்பு. அதனால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்கன்ற ஒரு ரொம்ப மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் அழகாக இந்த படத்தில் காட்டிருக்காங்க. அண்ட் ஜிவி ஹஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். ஐ திங்க் ஜிவி அவங்களோட படங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாஸாக ஒரு ரோல் இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். அண்ட் மமிதா பைஜு இஸ் ஆல்சோ டன் அ வெரி வெரி நைஸ் ரோல். அண்ட் மெயின் யூஎஸ்பி ஆஃப் த ஃபிலிம் வில்லன் வெங்கடேஷ். ஐ திங்க் இஸ் அ நியூ ஆக்டர், மலையாளி ஆக்டர். பின்னிட்டாங்க உண்மையிலே. ஐ திங்க் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்தில் ஹீரோ அண்ட் வில்லனுக்கு ஈக்குவலான வெயிட்டேஜ் கொடுத்து அது அப்படியே ஒரு பேலன்ஸ்லேயே கடைசி வரைக்கும் ட்ராவல் கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஒர்க் வெரி வெல் இன் திஸ் மூவி.
அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு சினிமாட்டோகிராஃபர் அருண் கிருஷ்ணன் சார் அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் சக்தி சரவணன் சார். வேற லெவல் ஃபைட்ஸு. உண்மையிலே இஃப் யூர் an action lover, even if you're not an action lover, you will fall in love with the action blocks in this movie. Don't miss Rebel. And இப்போ வெளியில வரும்போது அந்த Rebel is created and a leader is born, அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட நீங்க போவீங்க. ஸோ வாட்ச் Rebel in theaters. Bye. Hello, mic testing.